என்னம்மா எங்க வீடு போர் அடிக்குதா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. வளவளன்னு பேசுவா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரோக்கா. எங்கள் அம்மா தான் வளவலன்னு பேசுவாங்க. நான் அவங்கள மாதிரி நூலை போல் சேலை. என்னம்மா பழமொழி கரெக்டா? இப்ப நீ எதுக்கு உள்ள வந்து உளறிட்டு இருக்க? ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்புக்கு தான். ஒன்னும் வேண்டாம். பாத்தீங்களா சரோக்கா எப்படி என்ன வெளியில துரத்துறாங்கன்னு? அதுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்யறதில்ல என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ நிஜமாவே செய்யறதுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. என்ன வேலை? தொடப்பத்தை எடுத்து வராண்டாவை போய் பெருக்கு. தூசியே கிடக்கு போ. சி, போரான வேலை. சரி இருந்தாலும் செய்யறேன். ஏமா சாரோ, மாணிக்கம் எப்படி? இல்ல உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறானா? இத பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசு. ராத்திரி உன்னை ஒன்னும் கோபமா பேசலையே. நீ ஒன்னும் சொல்லாம தலையாடுறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா தான் தெரியுது. என்ன சந்தேகம்? மாணிக்கம் உங்ககிட்ட நேத்து சரியா நடந்துக்கலையோன்னு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட பிரியமா தான் நடந்துக்கிட்டாரு. நேத்து விடிகிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? சந்தோஷமா. சரி நீ இதை கொஞ்சம் பாத்துக்க, நான் இதை வந்துடுறேன். ஏங்க, அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சேன், ஒரு பிரச்சனையும் இல்லையா. அப்படியா? ஆமா, மாணிக்கம் நல்ல பிரியமா இருந்தானா. விடிய விடிய பேசிட்டு இருந்தாங்களா? அப்படியா சொல்ற? கேட்டீங்க, விசாரிச்சு சொல்லிட்டேன். மேற்கொண்டு இதே மாதிரி யார்கிட்டயாவது கேட்டு உளராம இருங்க. சரி போ. பின்னால உட்காந்தானே இருக்க. இப்படி உம்முன்னு இருந்தா எனக்கு தனியா வர மாதிரி இருக்கு. என்னவும் ஏதாவது பேசு. இப்படி ஊன்னு மொத்த வார்த்தையில பேசுறதுக்கு நீ பேசாமே வரலாம். என் மேல கோவமா? கேக்குறல்ல, பதில் சொல்லு. இல்லைன்னு சொன்னேன். எப்ப சொன்ன? கோவம் இல்லைன்னு தலையை ஆட்டினேன். சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து தலையாட்டினா எனக்கு எப்படி தெரியும்? வாயால பேசணும். ஆண்டவன் வாய் அதுக்கு தான் கொடுத்துருக்கான். புரியுதா? இதுக்கும் தானா? அடாடாடா, எங்கன்னே பட்டுடும் போல இருக்க. ராமரும் சீதையும் போல, முருகனும் தேவியானியும் போல. என்ன கிழவு ஏதோ புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, உன் கையில் ஒரு வேலும் பின்னால் ஒரு மயில் இல்லையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வர வர கிழவிக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு. இல்லையா, பிறந்ததுல இருந்து இந்த வாய் அப்படியே தான் இருக்கு.